ஹாய் மை டியர் லவ்லி சோல்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் நிலாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே எங்ககிட்ட மோஸ்ட்டாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம். நாங்கள் ரீசெண்டாக திருப்பதி போயிட்டு வந்தோம். அது பற்றின vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து திருப்பதி போயிருந்தோம். எதுக்காகனா, நம்ம திருப்பதியில் இருக்க பாலாஜி இருக்கார்ல, அவருக்கு நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். அது ஒரு 1½ இயராக நாங்களுக்கு பெண்டிங் ஆகிட்டே இருந்தது. நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணாலுமே எங்களால் போக முடியல. ஸோ ஓகே, சடனாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பிளான் போட்டு திருப்பதி கிளம்பியாச்சு. சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்புனோம். பூந்தமல்லி பைபாஸில் பஸ் ஏறினதும் கீழ் திருப்பதிக்கு போயாச்சு. கீழ் திருப்பதிக்கு போனதும் அங்கேருந்து பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. 90 ருபீஸ் டிக்கெட் வரும். நீங்கள் அப் அண்ட் டவுன் போட்டுட்டிங்கன்னா 160 ருபீஸ் வரும். நீங்கள் வந்து டோலில் எங்கன்னா நீங்கள் நிற்கும்போது பஸ் மிஸ் பண்ணாலும் வேறு பஸ்ஸில் மாறிக்கலாம். எல்லாமே கவர்மெண்ட் பஸ் தான். கீழ் திருப்பதியிலேருந்து நாங்கள் மேல் திருப்பதிக்கு பஸ்ஸில் போயிடுச்சு. நமக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ டிக்கெட் வந்து வாங்கலை. ஏன்னா ஃப்ரீ டிக்கெட் வந்து 4 o'clock கொடுப்பாங்க. மார்னிங் 4 o'clock கொடுப்பாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனது பார்த்திங்கன்னா 4:30க்கு கிளம்பியிருந்தோம். ஈவினிங் 4:30 கிளம்பியிருந்தோம். அங்கே நாங்கள் மேல் திருப்பதிக்கு போகும்போது 9 o'clock ஆச்சு. நாங்கள் மேல் திருப்பதி போனதும் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே வந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். அங்கே போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் பெரியவங்க 2 பெரியவங்க 3 கிட்ஸ் எல்லாம் போனதுனால எங்களுக்கு அங்கே ஒரு 4 o'clock வெயிட் பண்ணி எங்களால் டிக்கெட் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க டைம் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 1 or 2 hours நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் அப்படி வாங்கலை. நாங்கள் டைரெக்டாக போனோம். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஒயிட் கலர் பில்டிங், அந்த பில்டிங் பேர் தெரியல. அந்த பில்டிங்கில் முடி காணிக்க கொடுத்துட்டோம். அங்கே மொட்டை போட்டுட்டு அங்கேயே குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாருமே அங்கேருந்து வெளியே வந்தோம். ஜீப்ஸ் அவைலபிள் இருக்கும். அவங்களே ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு இனிஷியேட் பண்ணி நாங்கள் இப்போ நைட் ஆகிடுச்சு, ஒரு 10 o'clock, நியர்லி 10 o'clock ஆகிடுச்சு. அங்கேருந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு 300 ருபீஸ் டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கு பக்கத்துலேயே, நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம்ல, அந்த டிக்கெட்டை போகிற வழி பக்கத்துலேயே கொண்டு போய் விட்டுட்டாங்க. நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம போனோன்னா 3 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேருந்து திருப்பி 4 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் அந்த ஜீப்பில் போயிட்டோம். அது கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் போயிட்டு அந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே எங்களை கூட்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கேயே நாங்கள் லக்கேஜ் போட்டுட்டு மொபைல்லாம் எல்லாமே நாங்கள் அங்கேயே சப்மிட் பண்ணிவிட்டு ஃப்ரீ டிக்கெட் அங்கேயுமே கொடுப்பாங்க. அங்கே நாங்கள் ஃப்ரீ டிக்கெட் எடுத்துட்டோம். அந்த லட்டு டோக்கன் கொடுப்பாங்களா, அங்கே தான் நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போனோம். 5 மினிட்ஸில் நாங்கள் அந்த குடோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த குடோன்ஸ்க்கு போயிட்டோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே போயிருந்தோம். வெட்னஸ்டே நைட்டு 10 o'clock நாங்கள் 10:30க்கு நாங்கள் குடோன் உள்ளே ரீச் ஆயாச்சு. அப்போ வந்து 11:15க்கெல்லாம் வந்து குடோன் ஓப்பன் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அப்போ ஓப்பன் பண்ணலை. டோட்டலாக 5 குடோன்ஸ் தான் ஓப்பனில் இருந்துச்சு. நீங்கள் மோஸ்ட்லி போகிறீங்கன்னா வீக் டேஸில் போங்க. இப்போது இனிமேல் வந்து இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. இந்த மந்த்லேயே நீங்கள் மார்ச் மந்த்லேயே போகிறதுனா நீங்கள் போயிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஜூலை, ஆகஸ்ட் டைமில் போனீங்கன்னா இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். இதே மாதிரி நாங்கள் பார்த்த மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துடலாம். 5 குடோன்ஸ் தான் இருந்தது. அந்த 5 குடோன்ஸ் வந்து மார்னிங் 3:40க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. 3:15க்கு ஓப்பன் பண்ணாங்க. 3:15க்கு ஓப்பன் பண்ணதும் அங்கேருந்து எப்படியும் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் சுற்றி நடந்திருப்போம். அங்கே அந்த குடோன்லேருந்து சாமி பார்க்குறதுக்கு ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருந்திருக்கும். அது அங்கே போகிறதுக்கு நாங்கள் 4:40க்கு சாமி பார்த்தோம். வியாழக்கிழமை மார்னிங் ஃபஸ்ட்டு பூஜைலாம் பண்ணி ஆராத்திலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைம் நாங்கள் அவரை பார்த்தோம். இன்னும் மோஸ்ட்லி வந்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் 5 செகண்டில் அனுப்பிடுவாங்க. பட் எங்களுக்கு அப்படி அனுப்பலை. நாங்கள் குழந்தைங்க வச்சுருக்கிறதுனால திருப்பியும் கூப்பிட்டு நிற்க வச்சு பார்க்க வச்சாங்க. எல்லோ ட்ரெஸ் போட்டிருந்தாரு. சூப்பராக இருந்தது. எப்பயுமே நம்ம திருப்பதி பாலாஜியை பார்த்தோன்னா கண்ணில் மறந்துடுவோம் டக்குன்னு. பட் இது வந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு நல்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. நாங்கள் முடி காணிக்க கொடுத்துருக்கோம். குழந்தைங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சரி இதையும் பண்ணிவிடுவோம்னு சொல்லி இதையும் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இது மாதிரி போய் சீக்கிரமாக பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீக் டேஸில் போங்க. மோஸ்ட்லி லீவ் டைமில் போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸில் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் 10:30க்கு உள்ள குடோனில் ரீச் ஆகி 4:40க்கெலாம் நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி நீங்களும் போய் ரீச் ஆகி டக்குன்னு சீக்கிரம்
சீக்கிரம் பார்த்துடலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபில்லாகவும் இருக்கும். நல்லா சாமி பார்க்குற மாதிரிக்கு. மார்னிங்கில் பார்க்குறது வந்து இன்னும் பிளஸ்ஸிங்காக இருக்கும். அண்ட் தென் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி கீழ்திருப்பதிலேருந்து நாங்கள் பூந்தமல்லி பஸ் ஏறி வந்தாச்சு. சென்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 2:00 ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி போயிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாங்கள் யாராவது போனீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.